இந்த காலத்துல இருக்க ஜென்ரேஷன்ல இருக்க பசங்க யாருமே வந்து இன்டராக்டே பண்ண மாட்டாங்கல்ல சார். சில விஷயங்களை நீங்க வந்து கத்து கொடுத்துதான் ஆகணும். அப்போ நீங்க இன்டராக்ட் பண்ண வைக்கணும், அதுக்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தணும். இப்ப எங்கேயாவது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்னா பசங்களை கூட கூட்டு போகணும். பசங்க வரமாட்டேன், நான் வீட்லயே இருக்கிறேன், நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட சில முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு கூட்டு போகணும், சொந்தக்காரங்க வீட்டுகளுக்கு கூட்டு போகணும், நம்ம வீட்டுக்கு 4 பேர் வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி வைக்கணும். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் கூப்பிடுறது இல்லைல்ல. இந்த படத்துல காமிப்பாங்கல்ல, சொந்தக்காரனே வரக்கூடாதுதான்டா ஊருக்கு வெளியில வீடு கட்டி வச்சுக்கிறேன், முள்ளு வெட்டி போட்டதை எப்படா தாண்டி வந்தேன்னு கேட்பான்ல. அந்த மாதிரி இல்லாம நம்மளும் சொந்தக்காரங்களை கொஞ்சம் வீட்டுக்குள்ள விடணும், நம்மளும் சொந்தக்காரங்க வீடுகளுக்கு போகணும். அப்படி போனாதான் பசங்களுக்கு வந்து அது பழகும். ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு புது மனிதர்கள் கூட பேசுறதே கஷ்டமா இருக்கு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் இருக்காங்களா, அவங்க கூட பேசுறாங்க. புதுசா ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னா அவர் கூட என்ன பேசுறதுன்னே தெரியல. அமைதியா அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போனை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. அது என்னன்னு கேட்டா நாங்க இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்கல்ல சார். சரி, நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருங்க. நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருந்தா உங்களால கோடி கோடியா பணம் சம்பாதிக்க முடியாது, உங்களால பெரிய பொசிஷனுக்கு போக முடியாது, உங்களுக்கு வந்து பெரிய ஃபேம் கிடைக்காது அப்படின்னா இதெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் இன்ட்ரோவர்ட்டா இருக்கேன்னு எவ்வளவு பேர் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்க ஆசைப்படுறீங்கல்ல, அதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதெல்லாம் வேணும்னு நினைச்சு நீங்க இதெல்லாம் எனக்கு வேணும் ஆனா நான் இன்ட்ரோவர்ட்டா இருப்பேன்னா எப்படி அது? அப்ப இன்ட்ரோவர்ட்டா இருக்க முடியாது. இன்ட்ரோவர்ட்டா இருந்தீங்கன்னா நீங்க ஆமா ஓட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்து சேஃபா இருக்கலாம், உள்ளே இருந்து கொட்டித்தான்.